மலம் கழிக்கும்போது உங்களுக்கு மலம் கழிக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு டாய்லெட்டு போகாதீங்க. மலம் கழிக்கிற மாதிரி அந்த மாதிரி வருது, வர மாதிரி இருக்குது, உடனே டாய்லெட்டுக்கு ஓடிடாதீங்க. கடுமையான நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே அடக்க முடியாது, அப்போ தான் நீங்கள் டாய்லெட்டுக்கு போகணும். இதுக்கு மேலே மலத்தை அடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை உணரும்போது தான் நீங்கள் டாய்லெட்டுக்கு போகணும். அது வரைக்கும் நீங்கள் அந்த பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமைக்கான நேரம் இது. ஏன்னா மலம் வராத போது, வருவது போன்று உங்களுக்கு தோன்றாத போது நீங்கள் கழிவறைக்கு போகவே போகிறதில்ல. நீங்கள் போனாலும் அது வரப்போகிறதில்ல. அப்போ அது எப்போ வர்ற மாதிரி தோணுதோ அப்போ தான் நீங்கள் போக முடியும். அப்போ தான் நீங்கள் பொறுமையை காக்கணும். உடனே அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்குன்னொடனே கழிவறைக்கு ஓடக்கூடாது. அது அது வரா மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பொறுமையாக இருங்க. உடனே கழிவறைக்கு போகாதீங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு ப்ரெஷர் அதிகமாகட்டும், அழுத்தம் அதிகமாகட்டும். அதாவது எப்போ போகணும் அப்படின்னா, கழிவறைக்கு எப்போ போகணும் அப்படின்னா, இதுக்கு மேலே அடக்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது தான், அந்த நிலைக்கு நீங்கள் போகும்போது தான், அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தம் வரும்போது தான் நீங்கள் கழிவறைக்கே போகணும். அதனால் அப்போ இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த பொறுமையை கடைபிடிப்பதற்கான, அதாவது மலத்தை அடக்குவதற்கான பயிற்சி, மலம் கழிப்பதற்கு ஒரு பொறுமை தேவை. சும்மா வந்துட்டாலே வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கழிவறைக்கு போகிறது ஒரு வகை. அப்புறம் வரமாட்டேங்குதேன்னு சொல்லி கழிவறையிலே தவம் கிடக்கிறது. அப்புறம் வரமாட்டேங்குதுன்னு தெரிஞ்சால் கூட கழிவறையில் போய் முக்கிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் வரலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் முக்குறீங்க? வரலன்னா அது வராது. அது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. அது உள்ளே இருக்கிற மலத்தை வெளியேற்றுவது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. வெளியில் இருக்கிற நம்ம அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. அந்த செயலை செய்வதற்குன்னு அதற்குன்னு அந்த வேலை அதுதான் செய்யும். அதனால் அந்த வேலையை அதை செய்ய விடுங்க, நீங்கள் செய்யாதீங்க. அதான் போய் முக்கக்கூடாது. முதல்ல வரலன்னு தெரிஞ்சும் கழிவறைக்கு போகும். காலையில் ஆனால் எனக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பிடிவாதத்துக்கெலாம் அது வராது. அதனால் அது வரும்போது தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க. கழிவறைக்கு வந்தால் மட்டும்தான் கழிவறைக்கு போங்க. அதாவது இதுக்கு மேலே அடக்க முடியாதுன்னா மட்டும்தான் நீங்கள் கழிவறைக்கு போகணும். இதுக்கு மேலே மலத்தை அடக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமை காக்கணும். அது இதுக்கு மேலே அடக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போ நீங்கள் கழிவறைக்கு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போகாதீங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, வரவே இல்லை, காலையில் போனால் எனக்கு வந்துடணும், காலையில் போனால் எனக்கு மலம் கழிக்க வேண்டும், அப்படி தான் ஊரில் எல்லோரும் கழிச்சிட்ருக்காங்க. அப்போ எனக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மலம் என்றால் அது காலையில் வெளியே வந்துடணும், போயிட்டு வராத மலத்தை போய் முக்கி கழிச்சிட்ருப்பாங்க. தலைவலி வந்துடும். அந்த மாதிரி முக்கி மலம் கழித்தால் தலைவலி வரும். சிறுநீர் கழிக்கும்போது நீங்கள் முக்குனீங்கன்னு வச்சுக்கிங்க, தலைவலி வரும். சிலர் சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலே முக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுமாதிரி மலம் கழிப்பதாக இருந்தாலே முக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் அந்த நரம்பு மண்டலத்தை ரொம்ப பாதிக்கும், தலைவலி வரும். அதனால் மலம் கழிப்பது எப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது மலம் வராத போது வருவது போன்று உங்களுக்கு எந்த உணர்வுமே வரல அப்படிங்கும்போது கழிவறைக்கு போகாதீங்க. அது மாதிரி மலம் கழிக்கும்போது முக்காதீங்க. அதாவது மலம் வருவது போன்று எந்த உணர்வும் வராத போது நீங்கள் கழிவறைக்கு போகாதீங்க. அது மலம் வரும்போது நீங்கள் நல்லா வருவது போன்று ஒரு உணர்வு வருதா, சரி கழிவறைக்கு போகலாமான்னா, கொஞ்சம் தானே வந்திருக்கு, கொஞ்சம் பொறுத்துருங்க. நல்ல அழுத்தம் அதிகமாகட்டும், இதுக்கு மேலே நம்மளால் அடக்க முடியாது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க. அதற்கு பிறகு தான் கழிவறைக்கு போகணும். அதற்கு பிறகு கழிவறைக்கு போன பிறகு முக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தானாகவே வந்துடும். அந்த மலத்தை வெளியேற்றுகிற வேலை உங்களுடைய வேலை இல்லை. முக்கி ஏன் வெளியேற்றுறீங்க? அந்த செயல்பாட்டோடு சந்தேகப்படாதீங்க. மலக்குடல் ஒழுங்காக வேலை செய்யாதுன்னு நீங்கள் எதுக்கு சந்தேகப்படுறீங்க? அப்படி சந்தேகப்படுறவங்க தான் முக்கி மலத்தை வெளியேற்றுவாங்க. முக்கி மலத்தை வெளியேற்றுகிறவர்களுக்கு சந்தேக புத்தி வந்துடும். அதை வெளியேற்றுகிற திறன் அந்த மலக்குடலுக்கு உண்டு, அந்த உறுப்புக்கு உண்டு. மலத்தை எப்படி வெளியேற்றணும்னு நீங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்காதீங்க, அதுக்கு தெரியும். அதனால் அதை கவனிங்க. அது எப்படி வெளியேறுதுங்கிறத மட்டும் கவனிங்க. எவ்வளோ வெளியேறுது, எப்படி வெளியேறுது, எந்த நிறத்தில் வெளியேறுது, அதை மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி அவசரப்படுறது, அதாவது வருவதற்கு முன் வரவே இல்லை, கழிவறைக்கு போயிடுறது, வந்துடணும், இவர் விருப்பப்படுறதுக்கு அது வந்துடணும், அது வேலை செஞ்சிடணும், இவர் நினைக்கிற நேரத்துக்கு அது வேலை செய்யணும், அந்த மாதிரி அது ஏதோ அடிமை மாதிரி நினச்சிக்கிட்டு, அப்போ வரவே இல்லை, ஒரு கழிவறைக்கு போயிடணும், வரலனாலும் நான் விடமாட்டேன், முக்கிய அதை வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிறது.
அப்புறம் வந்து சரி வந்த உடனே ஓடுறது, அதாவது வர்ற மாதிரி இருக்குன்ன உடனே கழிவறைக்கு ஓடுறது, அப்படி போடக்கூடாது. நல்ல அழுத்தம் அதிகமாகட்டும், இதுக்கு மேலே அடக்க முடியாது அப்படிங்கிற அந்த அந்த எல்லையை தொடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா? பயப்படாதீங்க. அதாவது அந்த அழுத்தத்தை கூட கொஞ்சம் கூட தாங்கிக்க மாட்டாங்க. வர மாதிரி இருக்குது, அந்த அழுத்தத்தை தாங்கிக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்குது, வரா மாதிரி இருக்குன்னா உடனே ஓடுவாங்க, கழிவறைக்கு ஓடுவாங்க. சிறுநீர் வரா மாதிரி இருக்குது, கழிவறைக்கு ஓடிட்டே இருப்பாங்க. வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. கழிவறைக்கு அடிக்கடி நீரிழிவு நோயாளிகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி கழிவறைக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன தேவைன்னா, அதுக்கு நோயை காரணம் காட்டாதீங்க. முதல்ல அடக்கிற சக்தியை, சிறுநீர் வெளியேறுறது, கழிவுகளை வெளியேற்றும் போது கழிவுகளை அடக்கி வைக்கிற சக்தியை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த திறனை ஏன்னா கழிவுகளை நீங்கள் எவ்வளோ தான் அடக்கி வச்சாலும் அது வெளியே போக தான் போகுது. நீங்கள் அடக்கி வச்சா அது உள்ளே இருக்க போகிறதில்ல, அது எப்படினாலும் வெளியே போக தான் போகுது. நீங்கள் என்ன தான் அடக்குனாலும் அது வெளியே போக தான் போகுது. ஏன்னா வெளியேற்றுறது உங்கள் கடமை இல்லை, அதோட வேலை. அதுக்குன்னு அந்த உறுப்புகளோட வேலை. அது கழிவு நீக்க உறுப்புகளுக்கு கழிவுகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்று அதுக்கு தெரியும். அது வலிமையானது உங்களை விட. ஆனால் அப்படி இருக்கும்போது அதோட வேலையை நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க? அதுவே செய்யும். நீங்கள் அதை செய்யாமல் இருக்க உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதை செய்ய விடாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சிறுநீர் கழிக்காமல் உங்களால் அடக்க முடியுமே தவிர அதை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க முடியாது. அது மாதிரி மலம் கழிப்பதை அடக்க முடியுமே தவிர உங்களால் நிரந்தரமாக அதை நிறுத்தி வைக்க முடியாது. அதனால் எந்த அளவுக்கு அதோட எல்லையை தொடுங்க, எந்த அளவுக்கு மலத்தை அடக்க முடியும் அப்படிங்கிற அந்த எல்லையை தொடுங்க. இதுக்கு மேலே நம்மளால் அடக்க முடியாது அப்படிங்கிற போது தான் நீங்கள் மலம் கழிக்க போகணும். அப்படி போகும்போது அது நல்லா இன்னும் ஃப்ரீயாக போகும், இன்னும் அழுத்தம் அதிகமாகி இன்னும் நல்ல இப்படி தான் மலம் கழிக்கணும். மலம் கழிப்பதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவசரப்படக்கூடாது, முக்கக்கூடாது. வராத போது கழிவறைக்கு போகாதீங்க. வந்த பிறகும் வர்ற மாதிரி தோணுதுன்னாலும் போகாதீங்க. நல்ல அழுத்தம் அதிகமாகட்டும், இதுக்கு மேலே அடக்க முடியாது, சிறுநீரையோ மலத்தையோ இதுக்கு மேலே அடக்க முடியாது அப்படின்னா மட்டும்தான் கழிவறைக்கு போகணும். அப்படி மலத்தையோ சிறுநீரோ அடக்கிறதுனால எந்த தப்பும் வந்துடாது. சிறுநீரை அடக்குனா சிறுநீரகத்தில் கல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் எங்கே தேங்கிடுது? சிறுநீரகத்தில் தேங்கலை. சிறுநீரகத்துலேருந்து சிறுநீர் பிரிக்கப்பட்டு அது சிறுநீர் பை அதுக்கு அடியில் இருக்குது, கீழே இருக்குது. அங்கே தான் சிறுநீர் தேங்கும். அங்கே தான் சிறுநீர் தேங்க அந்த பை கொஞ்சம் விரிவடையும். அங்கே தான் நமக்கு அழுத்தமே ஏற்படும். சிறுநீரகத்தில் நமக்கு அழுத்தம் ஏற்படாது, சிறுநீரக பையில் தான் அழுத்தம் ஏற்படும். அதனால் சிறுநீரை தேக்கி வைக்கிறதுனாலையோ அடக்கி வைக்கிறதுனாலையோ சிறுநீரகத்தில் கல் ஏற்படாது. அதனால் அடக்கி வைக்கிற திறனை கற்றுக்கோங்க. கழிவுகளை அடக்கி வைக்கிற திறனை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அது வர்ற மாதிரி தோணுதுன்னா அது ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த வேலையை தான் நம்ம செஞ்சிகிட்ருப்போம். தூங்க முடியாது, நிம்மதியான தூக்கம் வராது. கழிவுகளை அடக்க தெரியலன்னா நிம்மதியான தூக்கம் வராது. சிலர் பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒன்றுக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும்? முழிச்சாங்கன்னா உடனே ஒன்றுக்கு வர மாதிரி தோணும். உடனே சரி ஒன்றுக்கு இருந்து வந்துடுவோம், அது திரும்ப படுத்துருவோம். அவங்களுக்கு எப்போ ஒன்றுக்கு வரும்? ஐயோ திரும்பவும் ஒன்றுக்கு திரும்பவும் தூக்கம் கெட்டு போயிருமோ. அது நைட்டு 2-3 வாட்டி ஒன்றுக்கு இருப்பாங்க. ஒன்றுக்கு போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த சிறுநீர் வந்துருமோங்கிற அந்த பயத்திலே இருப்பாங்க. வந்தால் இவங்க உடனே ஓடுவாங்க. வரா மாதிரி இருந்தாலே ஓடுவாங்க, வரா மாதிரி இருக்குதோ சந்தேகமாக இருந்தாலே கழிவறைக்கு ஓடுவாங்க. அதனால் நீங்கள் நிம்மதியாக தூங்கணுன்னா சிறுநீரை பற்றின கவலையை கொஞ்சம் தள்ளி வைங்க. அது கழிவுகளை வெளியேற்றுக்கிற அந்த கவலை அடக்கி வைங்க. நான் தூங்கிட்டு இருக்கிறேன்ல, இப்போ ஏன் வர்ற, இப்போ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுநீர் பைக்கு நீங்கள் சிறுநீரை வெளியேற்றுக்கிற அந்த செயலுக்கு கொஞ்சம் உத்தரவிடுங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன்ல, நடுராத்திரி இந்நேரத்துக்கு நீ வந்தேன்னா நான் போய் வெளியே போக முடியுமா? வெளியே போய் ஒன்றுக்கு இருக்க முடியுமா? உனக்காக போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு. காலையில் விடிய காலத்தில் போய் ஒன்றுக்கு இருக்கலாம், சாவகாசமாக இருக்கலாம். அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு. நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி தான் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். கழிவுகளை அடக்குகிற திறன் இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா இது கழிவுகள் மேலாண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பிற உயிரினங்கள் மாதிரி இல்லை, இருக்கிற இடத்துல அப்படி சாணி போடுறதுக்கு. நாம் மனித உயிர்கள் அந்தந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம், கழிவறைன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம். அது எந்த காலத்துலையும் காடுகளில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தாலும் சரி, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி, கழிவறைன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் தான் மலம் கழிக்க வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும். அப்போ அது வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை, இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு சிரமம் இல்லை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகுது பாருங்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில்
அப்போ வந்து நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதுக்கு அந்த கழிவறை வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 அடி தொலைவில் இருக்கும். அல்லது நீங்கள் வயல்வெளியில் இருப்பீங்க, அங்கேருந்து நீங்கள் கழிவறைக்கு போகணும். வயல்வெளியில் இருந்தால் நீங்கள் அங்கேயே சிறுநீர் கழிக்கலாம், மலம் கழிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நைட்டு வந்து வீட்டில் இருக்கீங்க, அல்லது பகல்லே வீட்டில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு சிறுநீர் வருது, மலம் வருகிறது. அப்போது கழிவறை அங்கே பக்கத்தில் இருக்காது, அங்கே வீடெல்லாம் கிடையாது, குடிசை தான் இருக்கும். அப்போ கழிவறை மலம் கழிப்பதற்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு இடத்த நீங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது இங்கேருந்து ஒரு 200 அடி தொலைவில் இருக்கும். அப்போ அது வரைக்கும் போகணும்ல, அது வரைக்கும் அப்போ போகிற வழியிலே நீங்கள் ஒன்றுக்கு இருந்துட்டிங்கன்னா, போகிற வழியிலே இருந்துட்டிங்கன்னா, அப்போ தான் அதுக்கு தான் தேவை என்னென்னா, சிறுநீரையும் மலத்தையும் அடக்கி வைக்கிற அந்த தன்மை, அந்த திறன் உங்களுக்கு தேவை. அதுதான் வந்து அப்போது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. மலம் கழிப்பது எங்கே? இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம குடிசையில் இருக்கிறோம், ஒரு மத்தியானம் வேலை, இப்போ எனக்கு மலம் வருகிறது, சிறுநீர் வருகிறது, இப்போ நான் வந்து அங்கேருந்து அங்கே போனோம், அதுக்கு இடையில் இது வந்துருச்சுன்னா, அதுக்கு இடையில் ஒன்றுக்கு இருந்துட்டேன்னா, ஒன்றுக்கு ஊற்றிட்டேன்னா, ஆயிருந்துட்டேன்னா, போகிற வழியிலே ஆயிருந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? பயப்படாதீங்க. அதுக்கு தான் ஒரு திறன். என்னது? சிறுநீரையும் மலத்தையும் அடக்கி வைக்கிற அந்த திறன். அந்த திறனை நம்ம வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சாவகாசமாக போயிட்டு பொறுமையாக இருந்து நல்லா அடக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வெளியேற்றாமல் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது சாவகாசமாக ஒரு 200 அடி தொலைவில் கழிவறை, கழிவுகளை வெளியேற்றுவதற்குன்னே ஒரு இடம், சின்ன இடம், மறைவிடம், திறந்தவெளி கழிப்பறை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் திறந்தவெளி கழிப்பறை தான். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் தனித்தனி இடம், ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி ஒரு கழிவறை இருக்கும். ஒரு 5 அடி அகலம், 5 அடி நீட்டத்தில், ஒரு 5 அடி நீளம், 6 அடி அகலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் ஒவ்வொருத்தருக்குமே அதில் வந்து அவங்க திறந்த வெளி கழிப்பிடமாக அவங்க பயன்படுத்திக்கணும். அதில் வந்து நீங்கள் கல் போட்டு உட்காந்து போகிற மாதிரியோ குத்து வச்சு போகிற மாதிரியோ, அங்கே நிறைய கனசதுர கற்கள் வந்து வரிசையாக இருக்கும். கழிவறை என்ன அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே வந்து குழி, செப்டி டேங்க்லாம் கிடையாது. நீங்கள் திறந்த வெளியில் தான் மலம் கழிக்கிறீங்க. ஆனால் வந்து அது வெறும் தரையாக இல்லாமல், வெறும் மண் தரையாக இல்லாமல், அதில் வந்து கற்கள் போடப்பட்டிருக்கும். கற்களில் ஏறி உட்காந்துக்கலாம், வயசானவங்க ஏறி உட்காந்துக்கலாம். என்னால் குத்த வச்சு இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் உட்காந்துக்கலாம். 2 கல் சைடில் இருக்கும், அது மேலே நீங்கள் உட்காந்துட்டு நடுவில் நீங்கள் வந்து மலம் கழிக்கலாம். எப்படி இந்த இப்போ நம்ம வந்து கழிவறையெல்லாம் எப்படி இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்டு அது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். அதனால் அங்கே போய் சாவகாசமாக இருந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து அங்கேயே கிணறு இருக்கும், அங்கேயே தண்ணியை கோரி கழுவிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரலாம். அப்போ நீங்கள் கழிவுகளை வெளியேற்றுவது குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே கழிவறையை பயன்படுத்தி நம்ம பழகிட்டோம். வீட்டுக்குள்ளேயே கழிவறையை வச்சு அதுக்குள்ளேயே பயன்படுத்தி அதிலே கழிவுகளை வெளியேற்றி நம்ம நினச்ச நேரத்தில் உடனே கழிவறைக்கு போகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம குடிசைகள்லையும் காடுகள்லையும் வாழ போகிறோம் 2040க்கு பிறகு. அப்படி இருக்கும்போது கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நான் நெடுந்தொலைவு பயணம் செய்ய வேண்டுமா? நெடுந்தொலைவு கிடையாது, ஒரு 200 அடி அல்லது 100 அடி. ஏன்னா வீட்டு பக்கத்துலேயும் இருக்க முடியாது, ஏன்னா அது திறந்தவெளி கழிப்பறை, உங்களுக்கு செப்டி டேங்க் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது திறந்த வெளியில் தான் நீங்கள் மலம் கழிக்கிறீங்க. ஆனால் அதுக்கு மறைவிடம்லாம் இருக்கும், இயற்கையான மரவேலியெல்லாம் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் மலம் கழித்தீர்கள் என்றால் வெளியே உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் மேல் பகுதி மட்டும் திறந்திருக்கும். நீங்கள் மலம் கழிக்கும்போது அதில் உள்ள வாடை அல்லது வந்து அது மேலோடி போயிடும். அப்புறம் வந்து அது வெயில் வந்ததுன்னா அது காயும், அப்படி மண்ணோடு மண்ணாக அது உரமாகவும் செய்யும். இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கழிவு மேலாண்மை என்பது இப்படி கடைபிடிக்கப்படும். இது மட்டும் அங்கே வேறு இன்னும் சில தூரம் கழித்து அங்கேயும் வந்து கழிவறைகள்லாம் இருக்கும், பொது கழிப்பறைகள்லாம் இருக்கும். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, கழிவுகளை அடக்கி வைக்கிற திறன் உங்களுக்கு வேண்டும். அதனால் அதில் தான் நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கணும். பொறுமையை, மன உறுதியை வளர்த்துக்கூட வேண்டும். மன உறுதியற்றவர்கள் தான் அதாவது சிறுநீர் வர மாதிரி இருந்தாலே ஓடிடுவாங்க, கழிவறைக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருந்தாலே மன உறுதி இல்லாமல் போயிடும். மன உறுதி இல்லாதவங்க போவாங்க. நீங்கள் மன உறுதி இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மன உறுதி இல்லாமல் போயிடும். அதை பற்றின ஒரு பயம் வந்துடும். இப்போ ஒரு நெடுந்தொலைவு ஒரு ஊருக்கு போவீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு சிறுநீர் கழித்து விட்டு போவீங்க. சிறுநீர் வந்து கழிச்சிட்டு போவீங்க, வருதா வரலையா சிறுநீர் கழித்து விட்டு போவீர்கள். இடையில சிறுநீர் வந்து நம்மளை இடையூறு செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் கழிவுகளை வந்து வெளியேற்றுவதில் இவ்வளோ நிறைய சிரமங்கள் இருக்குது. இது சார்ந்த உளவியல். அதனால அது வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு படிப்படியாக ஒரு பயத்தை நமக்கு அடிக்கடி பயணம் செய்கிறவர்கள் என்ன பண்ண, முன்கூட்டியே சிறுநீர் கழிப்பது, அதாவது வராமலே சிறுநீர் கழிப்பது, சிறுநீர் வந்து கழிக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படாமலேயே
சிறுநீர் கழிப்பது அல்லது மலம் கழிப்பது, கழித்து விட்டு பிரயாணத்தை தொடர்வது, எங்கள் பிரயாணத்தின் போது இடையில் வந்து தொந்தரவு செஞ்சிருமோ. அப்போ இந்த மாதிரியான ஒரு வரும்போது தான் போகணும். அதாவது இதுக்கு மேலே அடக்க முடியாது அப்படிங்கும்போது தான் நம்ம சிறுநீர் கழிக்கணும். இதுதான் இயற்கையான நடைமுறை. ஆனால் நம்ம இந்த இயந்திர அறிவியல்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிரயாணம் அல்லது ஒரு வகுப்பறை, ஒரு தேர்வு எழுத போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வருவதற்கு முன்பே அந்த சிறுநீர் அல்லது மலம் வந்து வருவதற்கு முன்பே அது பின்னர் வந்து விடுமோ, நாம் தேர்வெழுதி கொண்டிருக்கும்போது வந்து விடுமோ, அல்லது வந்து பிரயாணம் செய்து வெளியூருக்கு போயிட்டுருக்கோம், ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அப்போ இடையில வந்துடுமோ, அப்போ நம்ம அவஸ்தைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கழிக்கிறாங்க, வருவதற்கு முன்பே கழிக்கிறாங்க. இது ஒரு அப்போ வந்து என்ன தூங்கும் போது என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தின் போது இடையூறு செய்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே சிறுநீரை கழிப்பது. அது வராமலே எந்தவித அழுத்தமும் நிர்பந்தமும் இல்லாமலே, இதற்கு மேல் அடக்க முடியாது என்கிற உணர்வு இல்லாமலே, அந்த அந்த அனுபவத்திற்கு வாய்ப்பு கொடுக்காமலே முன்கூட்டியே கழிக்கிறாங்க வருவதற்கு முன்பே. இது மாதிரி அனுபவங்கள் தான் வந்து இயந்திர அறிவியல் உலகில் அதிகமாக இருக்குது. பற்றாக்குறைக்கு பொது கழிப்பிடம் இல்லை, பொது கழிப்பிடம் அசுத்தமாக இருக்குது. போகிற வர இடங்களில் நிறைய கழிப்பிடங்கள், வீட்டுக்கு வீடு கழிப்பறை இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் எங்கே இருக்குது கழிப்பறை? கழிப்பறைங்கிறது எந்த அளவுக்கு தேவைன்னா, ஒரு வீட்டுக்குள்ளேயே 2-3 கழிப்பறை கூட வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு கழிப்பறை என்பது தேவையாக இருக்குது. ஆனால் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போங்க, எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போகிறோம், ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக வெளியே போகிறோம். ஆனால் எங்கேயாவது கழிப்பறை இருக்கா பாருங்கள், ஒன்று அல்லது எங்கே ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் அவ்வளோ அசுத்தமாக இருக்கும். அதை நினச்சாலே நமக்கு பயமாக இருக்கும். அதை பயன்படுத்தணுங்கிற எண்ணமே வெளியில் இப்போ எங்கேயுமே வெளியே போனால் நமக்கு கழிவறையை பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு போவோம். வெளியே எங்கும் கழிப்பறை இல்லை அப்படின்னு நம்மளே நினச்சிக்கணும். ஏன்னா அது இருந்தால் கூட நம்ம பயன்படுத்துறதுக்கு அது உள்ளே போயிட்டு வெளியே வரக்குள்ளே அவ்வளோ அசுத்தமாக இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்ம கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் அதை வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. உடம்பு மேலே நமக்கு அக்கறையே இல்லை, நாம் வேறு எதையும் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் குறிப்பிட்ட இடைவெளியில் ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு பொது கழிப்பிடம் இருக்கணும். அது ஆரோக்கியமாக இருக்கணும். பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக, அவ்வளோ ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கணும். கழிவுகள் மேலாண்மை என்பது அதெல்லாம் வந்து அப்போ தான் பெண்கள்லாம் வெளியில் வருவாங்க. வீட்டை விட்டு வெளியே வரணும்னு பெண்களுக்கு அப்போ தான் இதை நினச்சாலே பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. போகிற வர இடத்துல பிரயாணத்தை தவிர்ப்பாங்க. பிரயாணத்தின் போது போகிற வர இடத்துல சிறுநீர் வந்தால் பெண்கள் தான் இதில் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஆண்களோட சிறுநீர் வந்தாக்கா, சிறுநீர் கழிப்பறை இல்லைன்னா கூட எங்கேயாவது சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுவாங்க. பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக இப்போ மக்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ வந்து மலம் வர்ற மாதிரி இருக்கா, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அது உடனே நீங்கள் கழிவறைக்கு போகாதீங்க. மலம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, அதோட அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக என்ன பண்ணணுன்னா, நிறைய தண்ணி குடிங்க. 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க. அப்போ இன்னும் அதோட அழுத்தம் அதிகரிக்கும். வெளியேறும்போது நல்லா ஈஸியாக வெளியேறும். அது மாதிரி காலையில் நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு மலம் வெளியே வருகிறது, போய் மலம் கழிச்சிட்டிங்க. அதுக்கப்புறமும் 1 லிட்டர் தண்ணி குடிங்க. திரும்பவும் மிச்சம் மீதி இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே ஓடி வந்துடும். இந்த மாதிரி கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது என்பதை பற்றி நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப தெளிவாக, சாப்பிட்றத பற்றி மட்டும் அறிவை வளர்த்துக்கூடாது. கழிவுகளை வெளியேற்றுறது, அதில் என்ன விதிமுறை, அதில் என்ன சரியான அணுகுமுறை, அதை பற்றி நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஓட்டல்கள் நிறையா இருக்குது. ஆனால் கழிவறைகள் பொது இடங்களில் ஓட்டல்கள் நிறையா இருக்குது. பழங்களை விற்கிற இடம், உணவுகளை விற்பதற்கு பொது இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் எத்தனை கழிப்பறை இருக்குது பொது இடங்களில்? ஹோட்டல் வந்து நல்லா சுத்தமாக அந்த மாதிரி நிறைய ஹோட்டல் எல்லாமே இருக்குது. ஹோட்டல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஹோட்டல்களில் வந்து கழிப்பறை வச்சுருக்காங்க, அதுவும் இருக்குது. ஆனால் பொது கழிப்பறை எப்படின்னு ரோட்டுக்கு மக்கள் போகிறாங்க, அங்கே கழிப்பறைகள், பொதுவான இடங்களில் கழிப்பறைகள் இல்லை. சாப்பிட்றதுல மட்டும் தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம், கழிப்பறையில் வந்து நம்ம கவனம் செலுத்தலை அப்படிங்கிறத எனக்கு தெரியுது. பிற உயிரினங்கள் கூட, ஆடு மாடு அல்லது பிற உயிரினங்கள் கூட அது கழிவுகளை வந்து அதை அடக்கி வச்சு தான் வெளியேற்றுது. எப்போதும் ஒரு மாடு வந்து எங்கே வேணாலும் அது சிறுநீர் கழிக்கலாம், அதுக்கு கழிவறைலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது வந்து எங்கே வேணாலும் கழிச்சிக்கிட்டே இருக்கிறதில்ல, சிறுநீர் கழித்து கொண்டே இருப்பதில்லை. அது மொத்தமாக சேர்த்து தான் ஒரு அழுத்தத்தை உணர்ந்து அதன் பிறகு தான் கழிக்கிறது சிறுநீரை. அது மாதிரி மலக்கழிவுகளை வெளியேற்றும் போதும் அது மொத்தமாக சேர்த்து வச்சு தான் வெளியேற்றுது. அது கழித்து கொண்டே இருப்பதில்லை, சேர கழித்து கொண்டே இருப்பதில்லை. அதனால் பிற உயிரினங்களுக்கும் அந்த அடக்கி வைக்கிற தன்மை வந்து இருக்கும். மலம் என்பது அது வருகிற நேரத்தில் தான் கழிக்க முடியும். ஆனால் சிறுநீர் என்பது நாம் நினச்ச போதெல்லாம் அதை கழிக்க முடியும்.
நம்ம விரும்பினா அதை நம்ம கழிக்க முடியும். அது வந்து திரவமாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம நினச்ச போதெல்லாம் அந்த சிறுநீரை நம்ம வெளியேற்ற முடியும். அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்களோட அவ்வாறு வெளியேற்றுவதில்லை. அவைகளுக்கு சிறுநீர் பையில் சிறுநீர் சேர சேர வெளியிட்டு கொண்டே இருப்பதில்லை. எங்கே வேணாலும் அவங்க வந்து சிறுநீர் கழிக்கலாம். பிற உயிரினங்கள் ஆடு மாடுகள்லாம் வந்து எங்கே வேணாலும் சிறுநீர் கழிக்கலாம். அதுகளுக்கு கழிப்பறைன்னே கிடையாது. வாழ்விடம் அனைத்துமே கழிப்பறை தான். கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அவருடைய வாழிடங்கள் அனைத்திலுமே அவர்களுக்கு அனுமதி உண்டு. அப்படி இருக்கும்போது ஆனால் அவைகள் அப்படி கழிப்பதில்லை. மொத்தமாக சேர்த்து வச்சு தான் சிறுநீரை கழிக்கிறது. இப்போ சிறுநீர் பையில் நல்லா சேர்ந்துருச்சு, ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு அழுத்தத்தை உணரும்போது தான் அதன் பிறகு தான் அது சிறுநீரை கழிக்கிறது. அதுபோல் வந்து கழிவுகளை மலக்கழிவுகளை அதாவது சாணி கழிவுகளை வெளியேற்றும் போதும் அது மொத்தமாக சேர்த்து வைத்து ஒரு அழுத்தத்தை உணரும்போது தான் அதன் பிறகு தான் அது அந்த கழிவுகளை வெளியேற்றுகிறது. ஆனால் நம்மில் சில பேர் தான் என்ன பண்ணுறோம், நம்ம மனித உயிரினத்தில் தான் வந்து சிறுநீர் கொஞ்சம் சேர்ந்தால் கூட உடனே கழிவறைக்கு ஓடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி சிறுநீர் வரலன்னா, ஒரு மலைக்கழிவு வரலன்னா வந்து ஒரு எருமை மாடோ காளை மாடோ முக்கிறதில்ல. அதை முக்கி அதை வெளியேற்றுறது கிடையாது. அது வந்து கஷ்டப்பட்டு முக்கி வரலன்னா கூட அது முக்கிறது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி வரலன்னா கூட அப்படி போகிறது. அந்த மாதிரியான நடைமுறை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கே தவிர, மனித உயிரினத்திட்ட தான் இருக்கே தவிர, ஆடு மாடுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முக்குவதே கிடையாது. கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஏதுவாக அது வந்து அது செஞ்சால் அந்த கடமையை செஞ்சாலே போதும். அது தானாக வெளியேற, அதை மட்டும் தான் அது கவனிக்கணும். அது மாதிரி தான் வந்து இப்போ குழந்தைகளை பெற்றெடுக்கும் போதும் பிரசவத்தின் போது முக்க சொல்லுவாங்க. எங்கே இந்த அரசாங்க ஆஸ்பத்திரி, ஆங்கில மருத்துவமனை அல்லது அறியாமை அந்த பிரசவம் குறித்து தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா முக்குமா கஷ்டப்பட்டு முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மார்களை வந்து பிரசவ வலியால் துடித்து கொண்டிருக்கிற அந்த தாய்மார்கள், பிரசவத்திற்காக தயாராகிற அந்த தாய்மார்களை வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லா முக்குங்க அப்போ தான் குழந்தை வரும், நல்லா முக்குங்க. ஏன் முக்கலைன்னா அந்த குழந்தை உள்ளே இருந்துருமாண்ணா? அந்த காலம் வரைக்கும் தான் அது உள்ளே இருக்கும். அப்புறம் வெளியே வந்து தான் ஆகணும். அதனால் வந்து வெளியே அது தள்ளி தான் வெளியே வந்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. உள்ளே அது இருந்துருமா அந்த குழந்தை? நீங்கள் முக்கலைன்னா அந்த குழந்தை உள்ளே இருந்துருமா? முக்கி தான் நீங்கள் குழந்தைய வெளியேற்றுறீங்க அப்படின்னா, அப்போ அது உங்களுக்கு சௌகரியமான ஒரு நாளில் முக்கிய வெளியேற்றிடலாமே. எதுக்கு பிரசவம் அந்த வலி வரைக்கும் காத்திருக்கீங்க? 8 மாதத்துலேயே அந்த முக்கிய குழந்தைய வெளியே எடுக்கலாமே. இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து அந்த குழந்தைய வந்து லீவ் நாளாக பார்த்து அந்த குழந்தைய வெளியே எடுத்துடலாம்ல முக்கி. அதனால் அது வந்து நம்ம கையில் இல்லை. அதுவாக தானாக வரணும். வரும்போது அது தானாக வெளியே அனுப்புகிறதும் அதோட வேலை தான். அதை வெளியே அனுப்பணும் அப்படிங்கும்போது தான் அந்த வலியே வருது. அந்த வலி வந்து நாமளாக வர வைக்கிறதில்ல, அதுவாகவே ஏற்படுத்துது. அந்த வலியை உணர்கிறது, வலியை வந்து நமக்கு உணர்த்துகிறது. இப்போ நான் வெளியே வரப்போகிறேன், வெளியேற்றுகிற நேரம், குழந்தை வெளிவருகிற நேரம் அப்படிங்கும்போது அந்த சிரமத்தின் அது தானாக வெளியேற்றுகிறது. அப்படிங்கும்போது அப்போ தான் அந்த மாதிரி வலி ஏற்படுகிறது. அதனால் அது நம்ம கையில் இல்லை. அதனால் நம்ம கவனிக்க வேண்டியது தான் நம்ம முக்கியம். அதற்கேற்றார் போன்று நம்ம எப்படி படுக்கணும், எப்படி காலை விரித்து வைக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் எளிதாக அந்த இடுப்பு எலும்பு வந்து எப்படி உட்கார்ந்துருந்தா, எப்படி காலை வச்சுருந்தா அந்த பிறப்புறுப்பின் வழியாக அந்த குழந்தை வெளியேறுவதற்கு நல்ல வழி கிடைக்கும். அந்த அறிவு இருக்கணும். அது வந்து பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்காதம்மா, இந்த மாதிரி காலை வை, அப்போ தான் அந்த துவாரம் வந்து பெருசாக இருக்கும், அப்போ தான் குழந்தை ஈஸியாக வெளியே வரும். இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. நம்முடைய கடமை என்பது என்னவென்றால், அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும். அந்த குழந்தையை எளிதாக வெளியே முக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. முக்கிறது வந்து அது வந்து என்னென்னாக்கா, அந்த உறுப்பின் செயல்பாட்டை நம்ம சந்தேகப்படுறோன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு குழந்தைய வெளியேற்ற தெரியாது, நாம் தான் அதை வெளியேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், அந்த உறுப்போட செயல்பாடையே நம்ம வந்து குழந்தையை வெளியேற்றுகிற அந்த உடலின் செயல்பாடை நம்ம சந்தேகப்படுறோம். அதன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் முக்குறோம். அதை நம்பாதம்மா, அது வராது, அதனால் நீ முக்கு, அதுக்கு அந்த வேலையை செய்ய தெரியாது, அதனால் நீ முக்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி மலம் கழிக்கும் போதும் அது வெளியேறணுன்னா அவன் முக்கக்கூடாது. அது வெளியேற்றுறதுக்கு அதுக்கு தெரியும். அதுக்கு தான் அந்த உறுப்பே வச்சுருக்காங்க. அந்த உறுப்பின் செயல்பாடே அதுதான், வெளியேற்றுவது தான். ஒரு உள்ள வந்து மலத்தை வெளியேற்ற வேண்டுமென்றால் அது வெளியேற்றுறது தான் அது கூட செயல்பாடு. அதன் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், அதை கவனிக்கணும்.
அதற்கு ஏற்றாற்போன்று நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எந்திரிக்கிறோமா ஒரு சொம்பு தண்ணியை குடிங்க, அல்லது உடற்பயிற்சி செய்யுங்க. இன்னும் அது மலம் வெளியேறுவதற்கு எளிதாக இருக்கும். நல்ல யோகாசனம் பண்ணிங்கன்னா, நல்ல உடலை திருகி வளைச்சி குனிஞ்சி நிமிர்ந்து யோகாசனம் பண்ணாக்கா உடல் உள்ளுறுப்பு, அந்த உணவு செரிமான மண்டலம் அல்லது கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த மண்டலம், அது வந்து சிறப்பாக செயல்படும். அப்புறம் நல்ல ஒரு சொம்பு தண்ணி குடிக்கணும், அல்லது உணவு செரிமானத்திற்கு ஏற்றாற்போன்ற உணவுகளை சாப்பிடணும். இதுதான் நம்முடைய கடமையை தவிர முக்கிறது நம்ம கடமை இல்லை. அது மாதிரி ஒரு குழந்தை வெளியேறணும் அப்படின்னா, நல்லபடியாக சுகப்பிரசவம் நடக்கணும்னா அதற்கு நீங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்க, அதற்கென உள்ள யோகாசன பயிற்சிகளை செய்யுங்க, அதுக்கென உள்ள உணவுகளை சாப்பிடுங்க. அதுக்கு அப்புறம் வந்து எப்படி உட்காரணும், எப்படி காலை வச்சுருக்கணும், இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த குழந்தை பிறப்பதற்கு நீங்கள் செய்கிற கடமை இது தான். அதுவாக வெளியேறிடும், நான் பாட்டுக்கு பேசாமல் தூங்கிட்டு கிடப்பேன் அப்படின்ட்டு கிடையாது. அதுக்குன்னு நாம் செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது. ஆனால் நாம் செய்கிற அந்த கடமை வந்து அதன் உள்ளுறுப்பு செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது. அந்த குழந்தையை வெளியேற்றுவதற்காகவே அந்த திறனை படுத்துள்ள அந்த உள்ளுறுப்புகளின் செயல்பாடு இருக்குல்ல, அந்த செயல்பாடு மீது சந்தேகப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த செயல்பாடின் மீது நீங்கள் தலையிடுற மாதிரி இருக்கக்கூடாது, மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதன் செயல்பாடை நீங்கள் தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, குழப்புற மாதிரி இருக்கக்கூடாது. அதன் செயல்பாட்டுக்கு குழப்பம் வந்துடும். என்னடா இவன் முக்கிட்டு இருக்கிறான், என்னடா இவன் முக்கிக்கிட்டு இருக்கிறா, குழந்தை வெளியே வரப்போகுது, இவன் ஏன் முக்கிறா, சம்மந்தமே இல்லாமல், ஏன் நம்மளுக்கு தெரியாதா, குழந்தைய வெளியே அனுப்புறதுங்கிறது நமக்கு தெரியாதா, இவன் ஏன் முக்கிட்டு இருக்கிறா, ஏன் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்போ நாளைக்கு குழந்தை பிறந்ததுன்னா நான் தான் முக்கி வெளியே தள்ளுவேன்னு சொல்லுவா போலுக்க. அப்போ இவளால் தான் அந்த குழந்தை பிறந்துன்னு சொல்லுவா போலுக்க. இவளுக்கு அப்போ சரி நீயே முக்கிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அது பின்வாங்கிடும். அது அந்த வேலை செய்கிறதே நிறுத்திடும். நீனே முக்கிக்கோ, ரொம்ப முக்கிற, நீயே முக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முக்கி உன் குழந்தைய வெளியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நின்றுடும். அது மாதிரி தான் வந்து அதனால் வந்து அந்த உறுப்புக்கும் அறிவு இருக்குது, அதுக்கும் சுயமரியாதை எல்லாமே இருக்குது. அது மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சா தான் அது ஒழுங்காக வேலை செய்யும். நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு குழந்தை எப்போ வெளியே வரும்னு காத்து கிடக்கிறாங்களே பாரியா, அப்போ நம்ம அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்யணும். நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அதாவது எப்படி அந்த குழந்தை வெளியே வரும் அதை கவனிக்கணும், அந்த பயத்தோடு கவனிக்கணும். அப்போ தான் அந்த உறுப்புக்கு அந்த வேலை செய்கிறதுல ஆர்வமாக இருக்கும், ஒரு பயம் இருக்கணும். இது வந்து முக்கும்போது நமக்கு பயமே இருக்குது. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். முக்கி குழந்தை வெளியே எடுக்கும்போது அது நம்முடைய பொறுப்பில் இருக்குது போலுக்க, நாம் முயற்சி பண்ணால் தான் அது வெளியே வரும் போலுக்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். நமக்கு ஒரு பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து அதுக்குன்னு ஒரு அந்த வெளியேற்றுவது என்பது கழிவுகளை வெளியேற்றுவதோ அதாவது குழந்தையை வெளியேற்றுவதோ இதெல்லாம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான செயல்பாடு. அதற்குன்னு அதை வந்து அந்த வெளியேற்றுகிற செயல் இருக்குல்ல, அது இன்னொருத்தர் நமக்காக உதவி செய்கிறார் அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த குழந்தை வெளியேறுது, கருப்பையிலேருந்து விடுபட்டு வெளியேறதில்ல, அது வந்து யாரோ நமக்காக ஒருத்தர் உதவி செய்கிறாரு. அப்போ அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவர் செய்கிற அந்த வேலை மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், அதை நம்ம கவனிக்கணும், அதை நம்ம வியந்து பார்க்கணும். எப்படி அந்த குழந்தை வெளியே வருது, அப்போ என்னெல்லாம் நடக்குது, அதை நம்ம கவனிக்கணும். கவனித்து அவருக்கு ஏதாவது உதவி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுங்களா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவங்கக்கிட்ட கேட்டு உள்ளுறுப்பு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஏதாவது அதுக்குன்னு எதாவது இருக்கும் வைத்தியம், அதாவது சுடு தண்ணி குடிங்க அப்படி ஏதாவது இருக்கலாம், எனக்கு தெரில. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் நீங்கள் உதவி செய்யணும், ஒத்துழைப்பாக இருக்கணும். மற்றபடி அதோடய செயல்பாட்டில் குறுக்கிடுற மாதிரி, தலையிடுற மாதிரி, மூக்கை நுழைக்கிற மாதிரி, அதை வந்து தடுக்கிற மாதிரி எந்த செயல்பாடையும் செய்யாதீங்க. குறிப்பாக முக்காதீங்க. முக்குறது அப்படிங்கிற பேச்சுக்கே அந்த நினைப்பே வரக்கூடாது. குழந்தை வெளியே வரும்போது நீங்கள் முக்குனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து வெளியேறாமல் உள்ளே தங்கிடும். அந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை பக்க விளைவு அதில் உண்டு. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிங்கன்னா எது நடக்கக்கூடாதோ அது நடக்கும். அதனால் வந்து முக்குறீங்கன்னா அது நீங்கள் மலம் வெளியேறும்போது நீங்கள் முக்குறீங்க, சிறுநீர் வெளியேறும்போது முக்கிறீங்கன்னா நாளடைவில் என்ன ஆகும்னா சிறுநீர் வெளியேறுவதில் உங்களுக்கு சிக்கல் வரும், மலம் வெளியேறுவதில் சிக்கல் வரும், மலச்சிக்கல் வரும், தலைவலி வரும், அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அது மாதிரி நீங்கள் வந்து வேறு இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். சிறுநீர் வெளியேறும்போது முக்குறீங்கன்னா வேறு மாதிரி நரம்பு மண்டல பிரச்சனைலாம் வரும். அந்தளவுக்கு அது மோசமானது. அதே மாதிரி நீங்கள் முக்கிற வழக்கம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, சிறுநீர் வெளியேறும்போது முக்குறீங்க, மலம் வெளியேறும்போது முக்குறீங்க, அதுமாதிரி குழந்தை உங்களுக்கு பிறக்கும்போது நீங்கள் முக்குறீங்க அப்படின்னா அப்போ குழந்தை வந்து வெளியே வருவது தடுக்கப்படும். வெளியே வர்ற அந்த உறுப்போட செயல்படாது, அந்த உறுப்பு செயல்படுவதை நிறுத்திவிடும்.
அந்த குழந்தைய வெளியேற்றுறதுக்காக அங்கே உள்ளுடலில் ஒரு செயல்பாடு நடக்குது பாருங்கள், இந்த கருப்பையில் அந்த இனப்பெருக்க உறுப்பில் ஒரு செயல்பாடு நடக்குது பாருங்கள், அது நின்று போயிடும், அது நிறுத்தி கொள்ளும். அப்போ குழந்தை உள்ளே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த அறுவை சிகிச்சைக்கு அதுவும் ஒரு காரணமாக மாறிடும். அது மிக முக்கிய காரணமாக மாறிவிடும். இன்றைக்கி எல்லா பிரசவ ஆஸ்பத்திரியும் பாருங்கள் முக்கிட்டு தான் இருப்பாங்க. முக்குன்னு நல்லா முக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செவிலியர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அறுவை சிகிச்சை காரணம். தனியார் மருத்துவமனையில் இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணால் தான் அப்போ அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அது அந்த உள்ளுணர்வு கூட அவங்க அந்த செயலை சொல்கிறதுக்கு காரணம். அந்த முக்குன்னு சொல்கிறது கூட என்ன காரணம்னா, முக்குன்னா அது வந்து அறுவை சிகிச்சை சுகப்பிரசவம் நடக்க வாய்ப்பு இல்லை, அறுவை சிகிச்சை அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் மூலம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருமானம் அதிகமாகும். அப்போது இந்த உள்ளுணர்வு தான் அவங்க அந்த செயலை செய்யின்னு சொல்கிறதுக்கு காரணம். நீங்கள் சுகப்பிரசவம் தான் பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அரேபிய நாடுகளில் அந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், ஒரு சுகப்பிரசவத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு பார்த்தா அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நம்முடைய நோக்கம் வந்து எதுவாக இருக்கோ அதுதான் வந்து அது சார்ந்த உண்மைகள் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம நோக்கம் தப்பாக இருக்குது, அடிப்படையில் நம்முடைய நோக்கம் தப்பாக இருக்குதுன்னா நம்ம நல்ல விஷயங்களை செய்யவே முடியாது, நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம நோக்கம் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக நாம் வந்து அறுவை சிகிச்சை எளிதாக அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிடுறாங்க மருத்துவமனைகள். அறுவை சிகிச்சையை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம், எதாக இருந்தாலும் குழந்தை வெளியே வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்முடைய நோக்கம் தப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி.